நான் பசியில் கிடந்து தவிச்சிட்டு இருக்கேன், இவங்க 2 பேரும் தூங்குறத பாரு. மீன் குழம்புல எப்படியும் ஒரு 2 கிலோ மீனாவது இருக்கும். இதை சாப்பிட்டாவே போதுமே, வயிறு ஃபுல்லாகிடுமே. இதே எனக்கு தோணாமல் போயிடுச்சு. சரி, நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து மீனை ஒரு பிடிக்கிறேன். அப்பாடி, காலையில் இருந்து வேலை செஞ்சு செஞ்சு உடம்பெல்லாம் அழுத்து போயிடுச்சு. இப்போ போய் நல்லா மீனை கட்டுன்னு கட்டிட்டு அப்படியே ஜாலியாக தூங்க வேண்டியது தான். சாப்பாடு இல்லைன்னா என்ன, மீன் தான் இருக்கே. எல்லா மீனையும் வந்து பொறுமையாக சாப்பிட்றேன். வாசம் மூக்க தொலைக்குது. நான் மீன் குழம்பு வச்சா தெருவே மணக்கும். அக்கம் பக்கத்துக்காரங்க எல்லாம் உங்கள் வீட்டில் மீன் குழம்பான்னு என்ன கேட்பாங்க. அப்படியா? என்கிட்ட யாருமே அப்படி சொல்லலை. தூக்கத்துலேயும் இந்த பையனுக்கு எவ்வளோ இருக்கு பாரு. என்ன இது, பாத்ரூமில் தண்ணியே வரல. சரி நாம் போய் சாப்பிட்லாம். வாசம் மூக்க தொலைக்குது. இதை பாரு மிக்ஸி, நான் உங்களுக்கு ஒரு பீஸ் மீன் கூட கொடுக்க மாட்டேன். எல்லாத்தையும் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். நீ வேணா பாரு. ஹலோ, ஹாய். என்னது, இப்போ கண்ணாடியில் நான் தானே தெரிஞ்சேன். எப்படி இங்கே தெரியும்னா அங்கே தெரியுமா? அப்படி தெரியாதே. என்ன இது, ஒரே குழப்பமாக இருக்கு. சரி, இன்னொரு தடவை நின்று பார்க்கலாம். ஹாய் மிக்ஸி, இப்போ யாரையுமே காணோம். ஒரு வேளை எனக்கு தூக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து வேலை செஞ்சு உடம்பெல்லாம் அழுத்து போச்சு. அதான் எனக்கு என்னென்னமோ தோணுது. சரி, நான் முதல்ல போய் சாப்பிட்டுட்டு தூங்குறேன். என்னது இது, பாத்ரூம் கதவு திறக்கவே மாட்டேங்குது. வெளியில இருந்து யாராவது லாக் பண்ணிட்டாங்களா? என்ன இது, கொஞ்சம் டைட்டாக இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? ஷின்சான், ஹாரி, நீங்கள் தான் கதவு வெளியில இருந்து பூட்டிங்களா? வந்து ஒழுங்காக திறந்து விடுங்க. என்ன இது, இப்படி ஸ்டக் ஆயிடுச்சு. இப்போ என்ன தான் பண்ணுறது? கொஞ்சம் நல்லா தம் போட்டு இழுக்கலாம். ஐயோ அம்மா, அப்பாடி, என் இடுப்பே போயிடுச்சு. முதல்ல நாளைக்கு கார்பெண்டரை வந்து இந்த கதவை பார்க்க சொல்லணும். இன்னைக்கு யார் மூஞ்சில் முழிச்சோன்னு தெரியல. எல்லாமே எனக்கு சோதனையாகவே இருக்கு. சரி, போய் சாப்பிட்லாம். அப்பாடி, திருப்தியா எல்லா மீனும் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்க வேண்டியது தான். என்ன இது, யாரோ சுத்தமாக வலிச்சு நக்கி இருக்காங்க. நான் பாத்ரூம் போகிறப்போ ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாக மீன் குழம்பு இருந்துச்சே. இப்போ ஒன்றத்தையும் காணோம். ஒருவேளை இவங்க வேலையாக இருக்குமா? இவங்க மீன் குழம்பு சாப்பிட்டுருந்தா இவங்க வாயிலையும் கையிலையும் வாசம் நிச்சயமாக அடிக்கும். நான் எதுக்கும் போய் நல்லா மூந்து பார்க்குறேன். இந்த பையன் வேணும்னு தான் என்னை அடிச்சிருக்கான். தூங்குற மாதிரி நடிக்கிறான். அப்பா, வலி தாங்கவே முடியல. கொசுக்கடி தாங்கவே முடியல. கொசு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன அடிக்கிறீங்களா? நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஐடியாலாம் எனக்கு வரதே இல்லையே. ஆனால் நீங்கள் மீன் குழம்பு சாப்பிட்டீங்களா இல்லைன்னு நான் பார்க்காம விட மாட்டேன். என்ன இது, சென்ட் வாசனை தான் அடிக்குது, மீன் குழம்பு வாசனையே அடிக்கலையே. அப்படின்னா அதில் நிஜமாலுமே மீன் குழம்பு இருந்துச்சா இல்லையா? இது என்ன, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறது? இன்றைக்கி ராத்திரி அவ்வளோதான். காலையில் எந்திரிச்சு தான் ஏதாவது சாப்பிட்ணும்.